முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அரசின் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பு திட்டமான மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டம் சமுத்திரப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கிய மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகளை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் வழங்கினார். தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் அடங்கிய திருவையாறு, பொரத்தநாடு, பேராவூரணி உள்ளிட்ட இடங்களில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகளை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் வழங்கினார். சேலம் சூரமங்கலத்தில் 435 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் 135 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களையும் அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 43 பள்ளிகளைச் சேர்ந்த 5,560 மாணவ மாணவிகளுக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் பிலிக்கல் பாளையத்தில் நடைபெற்ற விழாவில் 2,719 பேருக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகளை அமைச்சர் திரு பி தங்கமணி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பள்ளிக்கரணையில் 6,363 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகளை அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா வழங்கினார். சென்னை அண்ணா நகர் 102வது வட்டத்தில் 1,050 பயனாளிகளுக்கு அமைச்சர் திருமதி எஸ். கோகுல இந்திரா விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகளை வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா விலையில்லா மிக்சியும் கிரைண்டர் மின்விசிறியும் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வவுசி காலனியில் வசிக்கிறேன். விலையில்லா மிக்சி கிரைண்டரு கொடுத்துருக்காங்க இந்த காலனியில். முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக்க நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் கொர்க்கை, வெம்பாக்கம், பிரம்மதேசம், புதுப்பாளையம் உட்பட 10 கிராமங்களில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகளை அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் வழங்கினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 24 குழந்தைகளுக்கு அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகத்தினை அமைச்சர்கள் திரு பி. வி. ரமணா, திரு எஸ். அப்துல் ரஹீம் ஆகியோர் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கவிமணி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் 326 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. நெல்லையில் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 810 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. வாசுதேவநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளி, சங்கரன் கோவில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தென்காசி தொகுதிக்குட்பட்ட சுரண்டை பகுதியில் நடைபெற்ற விழாவில் 9,056 பேருக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறிகளை சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் எம்எல்ஏ வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அம்பேத்கர் நகர், டைகர் ஹில் உள்ளிட்ட பகுதிகளில் 850 பயனாளிகளுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர், மின்காந்த அடுப்புகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தாட்கோ தலைவர் திரு கலைச்செல்வன், திரு கோபாலகிருஷ்ணன் எம்பி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சியில் 4,876 பயனாளிகளுக்கு 1,99 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கடவாய் அரசு பல்வகை தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன.